ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ரிலேட்டடான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு கீழே வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை நான் பிடிஎஃபாக அட்டாச் பண்ணியிருப்பேன். பட் அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எப்படி போயிட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே போயிட்டு எப்படி அந்த பிடிஎஃபை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. வெப்சைட்குள்ளே போனதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஏவிஏஓ பில் கலெக்டருக்கான கவுன்சிலிங் தானே இப்போதைக்கு போகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் கம்யூனல் வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வியூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதை உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வியூவரில் ஓப்பன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் மிச்சம் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.